சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை புகைப்படங்களின் அளவை 85% அச்சிட்டு விநியோகிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவு இன்று அமலுக்கு வந்துள்ளது. இதுபற்றி நமது டெல்லி செய்தியாளர் கணபதி அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இத்தகைய பொருட்களை விற்கும் டப்பாக்கள் மற்றும் பொட்டலங்கள் மீது 85% வரை எச்சரிக்கை அச்சிடப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை சென்ற வருடம் அரசு பிறப்பித்தது. ஆனால் புகையிலை பொருட்களை தயாரிப்பவர்களின் எதிர்ப்பு காரணமாக இந்த உத்தரவு நடைமுறைக்கு வராமல் இருந்தது. பல்வேறு நீதிமன்றங்களிலே இது தொடர்பாக வழக்குகள் நடந்து கொண்டிருந்தன. இதை தவிர இந்த விஷயம் சர்ச்சைக்குரியது என்பதால் இதை பற்றி பரிசீலிக்கும்படி ஒரு நாடாளுமன்ற குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நாடாளுமன்ற குழு 85% எச்சரிக்கை தேவையில்லை, 50% இருந்தாலே போதுமானது என்று பரிந்துரை செய்தது. ஆனால் அந்த பரிந்துரையை அரசு நிராகரித்திருக்கிறது. சமீபத்திலே ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது 85% எச்சரிக்கை அச்சிடப்பட வேண்டும் என்கிற உத்தரவு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. ஆகவே இன்று முதல் தயாரிக்கப்படும் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் டப்பாக்கள் மற்றும் பொட்டலங்களின் மீது புகையிலை உபயோகிப்பதால் கேன்சர் நோய் ஏற்படும், புகையிலை உடல் நலத்துக்கு தீங்கானது என்று எச்சரிக்கை மற்றும் படங்கள் அச்சிடப்படும். ஆகவே புகையிலை உபயோகிப்பவர்கள், சிகரெட் உபயோகிப்பவர்கள் இந்த எச்சரிக்கையை பார்த்து ஒருவேளை பயன்பாட்டை குறைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.